வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மை வி 3 ஆட்ஸ் எம்டி சாரிடம் வந்து பார்த்தீங்கன்னா, இஓடபிள்யூ வந்து என்ன இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அப்டேட் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஜோனல் ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, எம்டி சார கூட்டிக்கிட்டு போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜோனல் ஆஃபீஸ்க்கு வந்து வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோர்ஸ் எல்லாமே வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. ஜோனல் ஆஃபீஸ்க்கு வந்து எம்டி சார வந்து பார்த்தீங்கன்னா, கீழயே வந்து நிக்க வச்சிருக்காங்க. மேல போய் அவங்க வந்து ஃபுல்லா வந்து அந்த அட்டெண்டன்ஸ் எல்லாமே வந்து அவங்க செக் பண்ணியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தோன்னா, நம்ம கேப்சூல்ஸ் எல்லாம் குடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்கான இது எல்லாமே வந்து அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தோன்னா, எம்டி சார் கீழ இருக்கும்போது அந்த மெம்பர்ஸா இருக்கட்டும், ஜோனல் ஹெட்டா இருக்கட்டும், இந்த மாரி எல்லாருமே வந்து அவரிடம் வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து அவங்க யாரையுமே பேச விடல. தனியா தான் வந்து பார்த்தீங்கன்னா, எம்டி சார் வந்து நின்னுட்டு இருந்திருக்காரு. யார்கிட்டயுமே பேசல. அதுக்கப்புறம் வந்து அவங்க மேல வந்து அட்டெண்டன்ஸ் எல்லாமே வந்து அவங்க செக் பண்ணிட்டு, அந்த கேப்சூலுக்கான டீட்டெயில்ஸ், அந்த பில்ஸ் எல்லாமே வந்து அவங்க செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணிட்டு அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டு எம்டி சார கூட்டிட்டு கெளம்பிட்டாங்க. இதுதான் வந்து பார்த்தோன்னா, நேத்து வந்து உங்களுக்கு நடந்திருக்கு. இன்னும் ஒரு 3 டேஸ் தான் வந்து இருக்கு. அதுக்குள்ளார வந்து பார்த்தோன்னா, கவுண்டர் வந்து அவங்க வந்து ஃபைல் பண்ணி குடுக்கணும். அதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா, இப்ப எல்லாமே விசாரணை போயிட்டு இருக்கு. அதே மாரி வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு போன வாரம் தெரியும். போன வாரம் திங்கட்கிழமை வந்து பார்த்தோன்னா, கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து ஈரோடா இருக்கட்டும், சேலமா இருக்கட்டும், திருப்பத்தூர் இந்த மாரி எல்லா மாவட்டத்துல இருந்தும் கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் மனு மாரி வந்து குடுத்திருந்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட் மாரி வந்து குடுத்திருந்தாங்க. அதே மாரி இந்த வாரமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இஓடபிள்யூ ஆஃபீஸ்க்கும் போயிருக்காங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கலெக்டர் ஆஃபீஸ்க்கும் போயிருக்காங்க. இது எல்லாமே வந்து கம்ப்ளைண்ட் வந்து குடுத்திருக்காங்க. அது கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்திருக்கு. அத பத்தின டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இது வந்து பாருங்க, இன்னைக்கு வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில வந்து பாருங்க, மக்கள்லாம் வந்து கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க. அதே மாரி வந்து பாருங்க, ஈரோடு மாவட்டத்தில வந்து பாருங்க, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஈரோடுன்னு குடுத்திருக்காங்க பாருங்க. மக்கள் குறை தீர்க்கும் நாள் மனு 15/7ன்னு குடுத்திருக்காங்க பாத்தீங்களா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு ஈரோடு மாவட்டத்தில வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில வந்து இதுக்கு மனு மாரி குடுத்திருக்காங்க. அதுல வந்து பாருங்க, கோவை பாமக மாவட்ட செயலாளர் அசோக் சிதி மீது நடவடிக்கை எடுக்க மனுன்னு குடுத்திருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த 33 மாதங்களாக நடந்து செயல்பட்டுக் கொண்டிருந்த மைவி 3 ஆட்ஸ் நான் அந்த செயலின் மூலம் எனக்கு தேவையானவற்றை விருப்பத்தின் பேரில் நான் பர்ச்சேஸ் செய்து கொண்டு, அதன் மூலம் மாதம் மாதம் சிறுதொகை சம்பாதித்து வந்தேன். திடீரென சில காரணங்களால் கடந்த மார்ச் மாதம் முதல் வருமானம் வரவில்லை. மீண்டும் ஜூன் மாதத்தில் வருமானம் வரத் தொடங்கியது. ஆனால் தற்போது கம்பெனியின் மீது சில பொய்யான வழக்குகள் பதியப்பட்டு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இதனை இதனை பயன்படுத்திக் கொண்டு கோவையைச் சேர்ந்த அசோக் சிதிதி என்பவர் சமூக வலைதளம் மூலம் மக்களை தற்கொலைக்கு செய்து கொள்ளும் அளவிற்கு மன உளைச்சல் ஏற்படுத்துகிறார். மேலும் மக்களை தூண்டிவிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்க முயல்கிறார். இதனால் மைவி 3 ஆட்ஸ் உறுப்பினர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார்கள். நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு இப்படித்தான் முடியும் எனவும், நீதிமன்றம் என் கையில் உள்ளது எனவும் பேசி மக்களை ஏமாற்றி வருகிறார். மேலும் யூடியூப் சேனல் குடுத்திருக்காங்க. இந்த 2 யூடியூப் சேனல் ஆகிய சேனல்கள் மற்றும் ஜூனியர் விகடன், நாணய விகடன், மாத இதழ்கள் மைவி 3 ஆட்ஸ் நிறுவனத்தைப் பற்றி தவறான வதந்திகளை பரப்பி வருவதால், இந்த யூடியூப் சேனல்கள் மற்றும் மாத இதழ்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மேலும் அசோசியேட்டி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்காமல் போனால் நிறைய நபர்கள் தற்கொலை செய்து கொள்வார்கள். மேலும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் பொதுமக்களுக்கு முழு பொறுப்பும் அசோக் என்பவரை சாரும் அப்படிங்கிற மாரி கம்ப்ளைண்ட் வந்து குடுத்திருக்காங்க. அவரோட பேரு, அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர்ன்னு குடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்க பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஈரோடு மாவட்டத்தில வந்து கம்ப்ளைண்ட் வந்து குடுத்திருக்காங்க. அதே மாரி வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில இந்த மாரி வந்து ஒரு மாவட்டத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குறை தீர்க்கும் இந்த நாள்னால கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் மாரி குடுத்திருக்காங்க. இஓடபிள்யூ ஆஃபீஸ்க்குமே வந்து ஒரு சிலர் வந்து போயிருக்காங்க. இது மாரி வந்து எல்லாரும் குடுத்துட்டு இருக்காங்க. நமக்கான அப்டேட் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு தெரியும். ஜூலை 18ஆம் தேதி தான் வந்து பார்த்தோன்னா, நமக்கான அப்டேட் வந்து வரும். அன்னைக்கு தான் வந்து கவுண்டர் வந்து அவங்க வந்து ரிப்போர்ட் வந்து ஃபைல் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கான அப்டேட் வந்து தெரிய வரும். இப்போ வரைக்கும் இதுதான் வந்து அப்டேட்டா வந்திருக்கு. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.